Hello friends, welcome to TAF IAS Academy. நம்ம TAF IAS Academyல TNPSC AE JDOக்கு புதுசா ஒரு ஆன்லைன் பேட்ச் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். பேட்ச் நேம் டாக்டர் விஸ்வேஸ்வராயா V3 பேட்ச். இந்த பேட்ச் பாத்தீங்கன்னா அட்மிஷன் போயிட்டு இருக்குது. இந்த பேட்ச்ல நம்ம டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா டெஸ்ட் 3க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் 3 இதுவரைக்கும் எழுதாதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த லிங்கை ஓபன் பண்ணி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. அந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி முடிச்சிட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி டெஸ்ட் முடிச்சவங்க இப்ப வீடியோஸ் பாருங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அதாவது சர்வேயிங்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ என்ன சொல்ல வராங்க பாருங்க. the ruling of surveying is அப்படினு சொல்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சர்வேயோட முக்கியமான ரூல் என்ன அப்படினு பார்த்தா working from whole to part அப்படின்றதான் முக்கியமான ரூல். ஓகே, work from whole to part. அப்படினா என்ன மீனிங்? அதாவது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சர்வே பண்றீங்க. சர்வே பண்ணும்போது என்ன ஆகுது? அதுல some எரர் பாத்தீங்கன்னா நடக்குது. அந்த எரரை நீங்க கம்மி பண்றதுக்காக நீங்க என்ன பண்றீங்க? அகைன் மறுபடியும் நீங்க சர்வே பண்றீங்க. சரிங்களா? மறுபடியும் அந்த டைம்ல எரர் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்க? திரும்ப சர்வே பண்றீங்க. அந்த எரரை கம்மி பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? working from whole to part அப்படினு சொல்லி ஒரு முக்கியமான ரூல்ஸ் பாத்தீங்கன்னா சொல்றோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். working from whole to part இது எதுக்காக பண்றோம் அப்படினு பார்த்தா accumulation of error can be prevented அப்படின்றதா மீனிங். ஓகேவா? இந்த क्वेश्चनே ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஏஇ எக்ஸாம்ல working from whole to part ஓட முக்கியமான ரூல் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. accumulation 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 of error can be prevented. Error can be prevented. இத prevent பண்றதுக்காக தான் working from whole to part அப்படினு சொல்லி நம்ம ஒரு முக்கியமான ரூலை சொல்லுவோம். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 2 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. the survey in which the curvature of the earth is taken into the account அப்படினு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா சர்வேல பாத்தீங்கன்னா பேசிக்கா ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா plain survey, இன்னொன்னு geodetic survey. plain survey அப்படின்றது பாத்தீங்கன்னா level surface பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கும். geodetic survey அப்படின்றது level surface பாத்தீங்கன்னா curva பாத்தீங்கன்னா இருக்கும். அப்பனா இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? geodetic survey அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன வரும்? the survey in which curvature of the earth is taken into the account. curvature of the earth நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டோம்னா அத geodetic survey அப்படினு சொல்லுவாங்க. இதுவே curvature of the earth does not taken into the account அப்படினு சொன்னா நம்ம என்ன அடிக்கலாம்? plain survey அப்படினு சொல்லி அடிக்கலாம். அப்படி இல்லனா curvature of the earth is ignore அப்படினு சொன்னா என்ன அடிக்கலாம்? plain survey அடிக்கலாம். சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 3 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. இப்போ இந்த curvature of the earth நம்ம கணக்கு பண்றோம்ல, ஜியோடெடிக் சர்வேல curvature of the earth நம்ம கணக்கு பண்றோம். அதோட லிமிட் எவ்வளவு இருக்கும் அப்படினு பார்த்தா more than 250 km². அதாவது ஜியோடெடிக் சர்வே பொறுத்த வரைக்கும் அந்த curvature of the earth பாத்தீங்கன்னா greater than 250 km² மேல இருக்கும். சரிங்களா? இதுவே plain survey அப்படினு எடுத்துக்கிட்டா less than 250 km² விட கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த क्वेश्चन நம்பர் 3 க்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 4 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. क्वेश्चन நம்பர் 4 பாருங்க. in order to determine the natural features, அதாவது என்ன சொல்றாங்க? natural features such as valley, river, lake, இது என்ன டைப் ஆஃப் சர்வே அப்படினு சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா நேச்சுரல் ஃபியூச்சர், நேச்சுரலா உருவாகுதல். இப்போ ஒரு ரிவர் எடுத்துக்கிறோம், ஒரு ஆறு எடுத்துக்கிறோம் அப்படினு பார்த்தா அது நேச்சுரலா தான் பாத்தீங்கன்னா உருவாகுது. அது மனுஷங்க எதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆத்தை உருவாக்க முடியாது. ஒரு ரிவர்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நேச்சுரலா தான் உருவாகும். அதே மாதிரி ஒரு வேலின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் ஒரு நேச்சுரலா உருவாகுனது தான். லேக் ஏரியும் பாத்தீங்கன்னா நேச்சுரலா உருவாகுறது தான். இந்த மாதிரி நேச்சுரலா உருவாகிறது பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா டோபோகிராபிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுவும் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் சர்வே. டோபோகிராபிக்கல் சர்வே அப்படின்றது என்னது? நேச்சுரலா உருவாகுதல். அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க? டோபோகிராபிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வேலி, ரிவர், லேக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 5ல என்ன சொல்ல இருக்காங்கன்றத பாருங்க. क्वेश्चन நம்பர் 5 பாருங்க. the survey used to determine the additional details such as boundaries. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு பவுண்டரியை பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா குறிக்கிறது. சரிங்களா? ஒரு பவுண்டரி லைன் ப்ராப்பர்ட்டியை குறிக்கிறது. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? கொடஸ்ட்ரல் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. லொகேட் த பவுண்டரி லைன் ப்ராப்பர்ட்டி அப்படின்றத என்னன்னு சொல்லுவாங்க? கொடஸ்ட்ரல் சர்வே. ஓகேவா? இதுக்கு ஒரு டைப் ஆஃப் செயினை பயன்படுத்துவாங்க. அது என்ன டைப் ஆஃப் செயின்? இது ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரெவென்யூ செயின்.
REVENUE ரெவென்யூ செயினை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடஸ்ட்ரல் சர்வே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. சரிங்களா? ரெவென்யூ செயின் நம்ம எல்லாருக்குமே தெரியும், 33 அடி வந்து 16 லிங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும். இதுவும் வந்து ஒரு தடவை கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து கொடஸ்ட்ரல் சர்வே அப்படின்றது லொகேட் த பவுண்டரி லைன் ப்ராப்பர்ட்டி, பவுண்டரி லைன் ஆஃப் த ஃபீல்டு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன அடிக்கணும்? கொடஸ்ட்ரல் சர்வே அடிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. த டேஷ் சர்வே யூஸ்டு ஃபார் டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் நியூ ரூல்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு, ரயில்வே ஆல்சோ யூஸ்டு டு ஃபைண்ட் த கால்குலேட் ஏரியா அண்ட் வால்யூம் ஆஃப் லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பேசிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மாதிரி ஏரியா லைன், இந்த மாதிரி ஒரு ரூட், இந்த மாதிரி ரூட் சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றது? ஏரியா லைன், ஏரியா வால்யூம் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்றது. அது என்ன டைப் ஆஃப் சர்வே? அதுதான் வந்து இன்ஜினியரிங் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்ஜினியரிங் சர்வே அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏரியா வால்யூம் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரோடோ ஒரு ரயில்வேவோ இருக்கோ அப்படின்னு வைங்களேன், அதுல வந்து இந்த ஏரியா வால்யூம் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்றதுக்கு வந்து இந்த இன்ஜினியரிங் சர்வே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 7 என்ன சொல்ல வராங்கன்றது பாருங்க. the art of determining the relative position of the points, relative position of the points on above or beneath the surface of the earth by means direct or indirect measurement. அதாவது என்ன சொல்றாங்கன்னா டிஸ்டன்ஸ், டைரக்ஷன், எலிவேஷன் இது எல்லாத்தையும் மெஷர் பண்றதுக்கு பேர் தான் என்னது? சர்வேயிங். பேசிக்கா ஒரு சர்வேயிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு டெஃபினிஷன் இதுதான். அதாவது டிஸ்டன்ஸ், டைரக்ஷன், எலிவேஷன் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்டா மெஷர் பண்றது, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க? சர்வேயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சர்வேக்கான ஒரு முக்கியமான டெஃபினிஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 8 என்ன சொல்ல வராங்கன்றது பாருங்க. which type of survey is used to determine the different strata? அதாவது என்ன சொல்றாங்கன்னா எர்த் கிரஸ்ட் இருக்குல்ல, எர்த் கிரஸ்டோட டிஃபரண்ட் ஸ்டேட்டாவை வந்து மெஷர் பண்றதா என்னன்னு சொல்லுவாங்க. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன வரும்னா क्वेश्चन நம்பர் 8க்கு, அதாவது எர்த் கிரஸ்ட். ஓகேவா? எர்த் கிரஸ்ட் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஜியோலஜிக்கல் சர்வே அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா எர்த் கிரஸ்ட். ஓகேவா? அதாவது டிஃபரண்ட் ஸ்டேட் ஆஃப் எர்த் கிரஸ்ட் இதை வந்து பாத்தீங்கன்னா மெஷர் பண்றது, இதுக்கு பேர் தான் ஜியோலஜிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியோலஜிக்கல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அதாவது நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ஜியோலஜிக்கல் அப்படின்றது என்னது? எர்த்தை பத்தி படிக்கிறது. சரிங்களா? எர்த்தை பத்தி படிக்கிறது. ஜியோ பிளஸ் சயின்ஸ் அப்படின்றதான் ஜியோலஜிக்கல் அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா? எர்த்தை பத்தி படிக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஜியோலஜிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. தி டிஃபரண்ட் ஸ்டேட் ஆஃப் எர்த் கிரஸ்ட் அப்படின்றதா என்னன்னு சொல்லுவாங்க? ஜியோலஜிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபரண்ட் ஸ்டேட் ஆஃப் எர்த் கிரஸ்ட் அப்படின்றதா என்னன்னு சொல்லுவாங்க? ஜியோலஜிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. क्वेश्चन நம்பர் 9 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. தி ஹெட் குவார்ட்டர் ஆஃப் சர்வே. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. அதாவது சர்வேவோட ஹெட் குவார்ட்டர் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. டேராடூன். சரிங்களா? டேராடூன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா டேராடூன் இருக்கு. டேராடூன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வேவோட ஹெட் குவார்ட்டர் இருக்கு. சரிங்களா? சர்வேவோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு? டேராடூன். அப்புறம் இன்னொரு क्वेश्चन வந்து கேட்பாங்க. மீன் சி லெவலோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. மும்பை. இதை ஷார்ட்டா MSL அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் சி லெவல்னு சொன்னா மும்பை அடிக்கணும். சர்வேவோட ஹெட் குவார்ட்டர்னு கேட்டா டேராடூன் அடிக்கணும். சரிங்களா? தெளிவா படிச்சுக்கங்க. டெல்லி வராது. நிறைய பேர் வந்து டெல்லி வருமானு கேட்டிருக்கீங்க. டெல்லி கிடையாது, டேராடூன் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 10 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. A survey which observation for heavenly bodies such as sun or any other star. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சன்னு, ஸ்டார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹெவன்லி பாடிஸ் இதை பத்தி சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரது என்னது? ஆஸ்ட்ரோனாமிக்கல் சர்வே அப்படின்னு சொல்றது. சரிங்களா? அதாவது சன்னு, ஸ்டார் இதை பத்தி படிக்கிறது. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? ஆஸ்ட்ரோனாமிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. சேட்டலைட் சம்பந்தமா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 11 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. क्वेश्चन நம்பர் 11ல the object of surveying is, சர்வேயோட முக்கியமான ஆப்ஜெக்ட் என்ன, அதோட குறிக்கோள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சர்வேனாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தா to prepare a map அப்படின்றதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். to prepare a map அப்படின்றதான் அதோட முக்கியமான ஆப்ஜெக்ட். சரிங்களா? சர்வேவோட முக்கியமான ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தா to prepare a map அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 12 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. the survey used to determine the point of strategic importance அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கங்க. strategic importance அப்படின்னு சொன்னாலே இது எல்லாமே வந்து military சம்பந்தமா தான் வரும். strategy அப்படின்னு சொன்னாலே வந்து military தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். strategic இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னாலே military சர்வே அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 13 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க.
The survey undertaken for explain the mineral சம்பந்தப்பட்டது, அதாவது இந்த ஆயில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மினரல் சம்பந்தப்பட்டது வந்தாலே அதை என்ன அடிக்கணும், மினரல் சம்பந்தப்பட்டது வந்தாலே மைன் சர்வே அடிக்கணும். சரிங்களா? மினரல் சம்பந்தமா எதனா ஒரு ஆயில் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு மினரல் தான். சரிங்களா? இந்த மாதிரி மினரல் சம்பந்தமா எதனா சொன்னா அது என்ன அடிக்கணும், மைன் சர்வே அடிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிராக்ஷன் அப்படின்றது 1/1800 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த ஸ்கேலுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப கொடுத்திருக்க ஆப்ஷன்லாம் செக் பண்ணி பாருங்க. இப்ப வந்து 1 சென்டிமீட்டர் வந்து நான் என்ன பண்ணணும், 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 0.18, அதாவது எதனா ஒரு வேல்யூ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொடுத்து மீட்டர்ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா 1 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும் நம்மளுக்கு, 100 சென்டிமீட்டர் வருமா? இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 1/1800 வருதா, அதுதான் வந்து கரெக்டான மேட்ச். அதாவது 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈக்குவல் பக்கத்தில் எல்லாமே 1 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த மீட்டர் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடியது, அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், மீட்டரில் இருக்கிறத சென்டிமீட்டரில் மாற்றுறேன். கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு 1/1800 வருதான்னு பார்க்கணும். எது வருதோ அதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ செக் பண்ணி பார்த்துருவோமா? ஆப்ஷன் ஏ பாருங்களேன். ஆப்ஷன் ஏ நான் செக் பண்ணுறேன். 1 சென்டிமீட்டர் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது 100 பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும், 0.18 into 100 போட்டு பாருங்க, எனக்கு என்ன கிடைக்கும், 18 சொல்லி கிடைக்கும், 18 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அப்போ எனக்கு வந்து 1/1800 தான் வருது. அப்போ வந்து இது 1/18 அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால ஆப்ஷன் ஏ வந்து கண்டிப்பாக மிஸ்மேட்ச். ஆப்ஷன் பி செக் பண்ணி பாருங்களேன். ஆப்ஷன் பி செக் பண்ணுங்க. அதே 1 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 into 100 போடுங்க, ஒரு 0க்கு 18, அப்போ 180 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 1/180 அப்படின்னு சொல்லி வரும். இதுவும் வந்து எனக்கு ஆப்ஷன் மிஸ்மேட்சாக தான் இருக்கு. ஆப்ஷன் சி பாருங்க, 1 சென்டிமீட்டர் வந்து 18 மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஆப்ஷன் சி செக் பண்ணி பார்ப்போமா? அப்போ 1 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 18 into 100ன்னு போடுறேன், எனக்கு என்ன கிடைக்குது, 1800 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ 1/1800 அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது கரெக்டான ஆன்சரா? கண்டிப்பா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி கூட செக் பண்ணி பாருங்க. 180 into 100 போட்டா என்ன கிடைக்கும், 18,000 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப அதுவும் மிஸ்மேட்ச் தான். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அப்படின்றது கரெக்ட். அதாவது 1 சென்டிமீட்டர் வந்து 18 மீட்டர்னு வச்சாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1/1800 அப்படின்றது கிடைக்கும். அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 15 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. क्वेश्चन நம்பர் 15 பாருங்க. The longest chain line passing through the center of the area is known as அப்படின்னு சொல்றாங்க. இருக்குதுல லாங்கஸ்ட் லைன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா செயின் லைன்ல நிறைய டைப் ஆஃப் லைன் இருக்கு. என்னன்னா பேஸ் லைன் ஒன்னு இருக்கு, டை லைன் ஒன்னு இருக்கு, செக் லைன் ஒன்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. செக் லைனுக்கு அனதர் நேம் தான் ப்ரூஃப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? செக் லைன்னாலும் ப்ரூஃப் லைன்னாலும் ஒண்ணுதான். இது எதுக்காக பண்றாங்க, ஒரு அக்யூரசியை செக் பண்றது, செக் த அக்யூரசி ஆஃப் ஒர்க்குக்கு தான் செக் லைன் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. டை லைன் அப்படின்றது என்னது, அதாவது ஒரு சப்சிடரியா இருக்கக்கூடிய ஸ்டேஷனை வந்து பாத்தீங்கன்னா பேஸ் லைன்ல இருந்து கனெக்ட் பண்றதுக்கு டை லைனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? பேஸ் லைன் அப்படின்றத என்னன்னு சொல்லுவாங்கன்னா லாங்கஸ்ட் லைன். சரிங்களா? இது வந்து இன்வர் டேப் யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா மெஷர் பண்ணுவாங்க. இருக்குதுலே லாங்கஸ்ட் லைன் எதுன்னு சொல்லி கேட்டா பேஸ் லைன் அப்படின்றது கரெக்ட். இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஆட் ஆன் அவுட்ல கூட ஈஸியா தூக்கிடலாம். ப்ரூஃப் லைனும் செக் லைனும் ஒன்னு தான். அப்பனா கண்டிப்பா இது ரெண்டு ஆன்சர் வராது. போத் பி அண்ட் சின்னு சொல்றாங்க. சிலே வந்து போத் பி அண்ட் சின்னு வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆப்ஷன் எப்படி செட் ஆகும், கண்டிப்பா இதுவும் வராது. இதை வச்சே நீங்க என்ன பண்ணலாம், ஆட் ஆன் அவுட்ல ஆப்ஷன் ஏ வந்து சூஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இன்னைக்கு வந்து 15 क्वेश्चनக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு. டைப்ஸ் ஆஃப் சர்வே இதுல மோஸ்ட்லி நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட்சோட டீடைல்ஸ் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமில டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சோட நேம் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் விஸ்வேஸ்வராயா. இது சுருக்கமா வந்து V3 பேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் இப்ப வரப்போற டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓ இப்ப 2024ல வந்து கால்ஃபர் பண்ண போறாங்க. நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி ஏஇ வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் ஜூலை மந்த் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கால்ஃபர் வரும். சரிங்களா? அது எக்ஸாம் வந்து அக்டோபர் மந்த்ல நடக்கும். அதே மாதிரி ஜேடிஓ எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்ல கால்ஃபர் விட்டு நவம்பர் மந்த்ல எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? அப் டு நவம்பர் மந்த் வரைக்கும் இந்த பேட்சை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு போறோம். இந்த பேட்சை பத்தி ஃபுல் டீடைல் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல V3 பேட்ச் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு
லிங்க் வச்சிருக்கோம். அந்த யூடியூப் லிங்க் ஓபன் பண்ணி இந்த பேட்சை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கங்க. இந்த கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்லைன்ல தான் நம்ம நடத்துவோம். இந்த பேட்ச் வந்து அட்மிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே தெரியுற இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அதாவது வந்து 8668029422 அப்படி இல்லைனா 6382809713 அப்படி இல்லைனா 7806942276 இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த பேட்சை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. அட்மிஷன் சம்பந்தமா நீங்க கான்டாக்ட் பண்ணாலும் இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேலும் தகவல்களுக்கு இந்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா சாம்பிள் கிளாஸ், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நினைப்பீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ கிளாஸா தான் கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸ் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சரிங்களா? V3 பேட்சோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓபன் டு ஆலா தான் கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோஸை பார்த்துட்டு கூட நீங்க அட்மிஷன் கூட இந்த பேட்சுக்கு போட்டுக்கலாம். சரிங்களா? அந்த வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த லிங்கை ஓபன் பண்ணி அந்த வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கங்க. மேலும் அட்மிஷனுக்கு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் ரிலேட்டடா TNPSC AE JDO RI சர்வேயர் இது எல்லாத்தும் சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா டாஃப் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசா ஒரு டெலகிராம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கோம். இந்த டெலகிராம் சேனல்ல ஒரு 9000+ மெம்பர்ஸ் மேல இருக்காங்க. இந்த டெலகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டாஃப் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் சேனல் இருக்கும். இந்த டெலகிராம் சேனல்ல டெய்லி குவிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்றோம். மார்னிங்ல ஒரு டெய்லி குவிஸ் வந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுப்போம். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்பாட் டெஸ்ட் வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து 15 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுப்போம். அந்த ஸ்பாட் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் லிங்க்கும் சரி, அதே மாதிரி வரப்போற கால்ஃபர் என்னென்ன பேட்சஸ்லாம் நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டெலகிராம் சேனல்ல வந்து நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அந்த டெலகிராம் சேனலோட நேம் வந்து டாஃப் இன்ஜினியரிங் சர்வீஸ். அந்த டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு. அந்த லிங்கை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். இந்த V3 பேட்ச் டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் இதை பயன்படுத்தி வரப்போற TNPSC AE JDO எக்ஸாம் நீங்க நல்லபடியா கிளியர் பண்ணணும்னு சொல்லி டாஃப் IAS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.